கருப்பசாமி, மயிலல் முருகா, விநாயகரப்பா, ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, மாயாவதார, மதுரை மொட்டவாபுரம் முனீஸ்வரது இருக்கிறத மெய்யா இருந்தா வலது பக்கம் இறங்கி உட்காரியா. விளக்கத்தை சொல்லியா. சரி. கரூர். கரூர். கரூர்ப்பா. கரூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கரூர். விளக்கத்தை சொல்லியா. சரி. மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. மயிலாடுதுறைப்பா. உடல்நல பாதிப்பு அப்படின்னு கேட்டு வந்திருக்கணும். தொட்டு கும்பிடு. குடும்பத்தை வந்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி பார்த்தாலும் கொஞ்சம் உடல் நல்லா பாதிப்பா இருக்குது, தொழிலும் இல்லை. ஆனால கருப்பசாமி எங்கிட்ட தள்ளி இல்ல, பொருளாதாரமும் இல்லை, வருமானம் வருமா இல்ல வராதா இந்த சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்பசாமி உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன், எதே கொடுத்த காசாச்சும் வருமா இல்ல வராதா அப்படின்னு கேட்கறேன். தொட்டு கும்பிடு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட பணத்தை வாங்கி கொடுத்துறேன். உன் பணத்தை வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி உடல் நல பாதிப்புங்கிற அதையும் நான் படிப்படியா முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்ட யாருக்கு சரி பண்ணலாம்? 2 பேருக்கு. நான் என்ன டாக்டரா ஊசி போடுறேன்? அல்ல டாக்டர் போயிட்டு வந்துட்டேன் நானே. கருப்பசாமி சொன்னதுல இது இப்போ நேற்று நடக்கும்பொழுது அதான் நான் சொல்றேன். 3 மாசத்துல சுத்தமா நோயை நான் தித்திலி பண்ணிடுறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் பணத்தையும் மீட்டு கொடுத்துட்றேன். மீட்டு கொடுத்தா அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னையும் நடக்க வச்சிடுறேன். இங்கிட்ட இங்கிட்ட இன்னும் கொஞ்சம் சைடு உன்னையும் நடக்க வச்சிடுறேன். இது சத்தியம். ஐயா அது இப்போ நம்புறா பேரு பார்த்தா சொல்லியா. நடக்க வைக்கிற என்ன பண்ணுறது? சாமிக்கு போடலி சொல்றேன் சாரி, சொல்றேன் சார். நடக்க சாங்க சாமி ஏந்திரு ஏந்திரு, யாரும் தொடக்கூடாது. ஏந்திரு புட்டு ஏந்திரு ஏந்திரி பார்க்கலாம். கோத்த கையப்படி சாமி இந்த கையப்படி ஏந்திரு. அதான் வாங்க அப்படியே வா வா வா. கோத்த வேலி கை பிடிக்காது. ஏய் பிடிக்காத வா. அல்லடா என்ன என்ன அல்ல அலையா, அப்பதான் அவன் வருவான். அலையா கத்துசாமி
வா அலையா வசியா அலையா கருப்பசாமிக்கு மாளிகை வர வா கருப்பசாமி ஜா ஜா மாளிகை வர கருப்பசாமி கூப்பிடு வா சத்தமா கூப்பிடுதோ கருப்பசாமி மாளிகை போற கருப்பசாமி மாளிகை போற கருப்பசாமி மாளிகை போற கருப்பசாமி மாளிகை போற கருப்பசாமி நானா ஆவு நானா மாளிகை போற கருப்பசாமி மாளிகை போற கருப்பசாமி கருப்பசாமி மாளிகை போற உங்ககிட்ட இல்லையா உன்னோட தொழில ஆராய்ஞ்சாய் உன்னுடைய மக்களை பார்த்ததாய இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கடனும் முடிஞ்ச மாதிரியும் இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் தொந்தரவாகவும் இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மனசுல நிம்மதியும் இல்லை அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கணவன் மணிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் வந்துட்டு இருக்குது வாயா என்னதான் வாயத்தை வந்து பேசு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கும் சில உடல்நல பாதிப்பு கொஞ்சம் மாதவிடாய் பிரச்சனையும் வருது அதே மாதிரி படுத்தாலும் மூதையை போட்டு என்னை அழுத்திக்கிட்டு இருக்குது அதனால கருப்பசாமி சரி ஆகுமா இல்ல ஆகாதா என் பொழப்பு இப்படியே இருக்குமா இதுக்கு மேல ஏதோ புதுசான ஒரு தொழிலோ இல்ல ஒரு 10 ரூபா வருமானமா கிடைக்குமா இல்ல கிடைக்காதா அப்படின்னு மனசுல போட்டு புலம்பிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு பக்கத்துல யார் இருக்குங்கிறது யாரு இருக்கிறாங்க இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ அங்காய்க்கு ஒரு வேண்டுதல் ஒண்ணு வச்சிருப்பிய வச்சு ஏன் செய்யல பெரியாண்டிச்சு பேர் என்ன நான் என்ன சொன்னேன் பெரியாண்டிச்சு வேற அங்காய் வேறையா நான் தான் சொன்னேன் அதையும் செய்யல அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு 3 தடத்துல தண்ணியும் தாண்டி இருக்கிறேன் சுத்தி போட்டதை தாண்டி இருக்கிறேன் அன்னையிலிருந்து கொஞ்சம் கை காலெல்லாம் குடைச்சல் கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பா இருக்குது படுத்து எழுந்திரிச்சு ஏதோ செத்துக்கிட்டு போயிடும் மனசுல மனம் பயம் கொஞ்சம் இருக்குது ஆமானா ஆமா பொய்னா பொய்ன்னு சொல்லு இந்த சூழ்நிலையில இருக்குது அதனால கருப்பசாமி என் குழந்தைக்கு எந்த ஒரு களங்கம் வராது நான் மாளிகை பாரு கருப்பேன் காப்பாத்துறேன் உயிர் சேதம் எல்லாம் வராது அதே மாதிரி கருப்பசாமி நல்ல நிலைமை கொண்டு வந்துடுறேன் இன்னைக்கு மக்கா அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கல்வி தகுதி இல்லை குழந்தைங்களுக்கு கல்வி தகுதி கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்குது அதனால நல்லபடியா கல்வி தகுதியை அமைச்சு கொடுத்துட்றேன் நல்ல வருமானத்தை வலியுறுத்துறேன் இன்னைக்கு பார்த்தாலும் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு 2-3 மனம் மாத்திருக்கணும் எத்தனை வீடு மாத்துறீங்க 2 மாத்திருக்கணும் அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு நல்லபடியா கொஞ்சம் குடுக்கல் வாங்கலும் இருக்குது எனக்கு வந்து சேரலை என்னதையே குடுக்கல் வாங்கல இன்னும் எனக்கு வந்து சேரல எனக்கு வந்து சேரணும் நான் 4 பேர்கிட்ட கை கட்டி பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால கருப்பசாமி வருமா இல்ல வராதா அப்படின்னு கேக்குறேன் தொட்டு கும்பிடு அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தொட்டு கும்பிடியா அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழிலை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் தொழிலையும் அமைச்சு தரேன் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துட்றேன் இன்னைக்கு உன் கட்டுமனையிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அது எதா இருந்தாலும் நான் போய்க்கிறேன் அந்த இடத்துல அமர்த்தி கொடுத்துட்றேன் தொழில் முன்னேற்றம் கொடுத்துட்றேன் இந்த மாதவிடாய் பிரச்சனையும் முடிச்சிடுறேன் மன உடைச்சலையும் போய்க்கிறேன் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத இந்த மாளிகை பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வலியுறுத்து காப்பாத்துறேன் சாப்பாடு முன்னால செய்யற சாமி விருந்து பார்த்தா சாப்பாடு வந்து கலரா இருக்கு சாமி கலர்ல இந்த கலர்ல நேரமா இருக்கு சாப்பாடு ஒரு படத்து 2 படத்து வருது மதிய நாள் இல்லாத சாப்பாடு நேரமா இருக்கு அதான் சொல்றேன் அங்காய் உனக்கு காட்சி காட்டுறால ரத்த காவை கேட்டால நீ செய்யல அதனால உங்ககிட்ட காட்டுறா நீ அதை வந்து என்னன்னு தெரியல கருப்புங்கிட்ட வந்தா கருப்பு உத்தரவிட்டுட்டேன் என் அங்காய்க்கு என் தங்கைக்கு ரத்த காவை சோத்தை போட்டுரு போயிட்டு வா அவா எதிர்பார்த்துட்டு இருக்கிறா நான் இப்படி ஒரு கோயில் இங்க இருக்குதான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆமா சாமி. உன் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் யாரு வினிப்பேன் இருந்தாலும் கருப்பசாமி சில காலம் கொஞ்சம் பூசேரித்தனம் பண்ணியிருக்கணுமே. சரி யோசனை இருக்கு. இருந்தோம் இப்போ உன்னை யாரும் மதிக்கல.
உன் குடும்பத்திலையும் மதிக்கல. அதனால கருப்பசாமி எதே கஞ்சி நம்மளுக்குன்னு நம்ம வகுத்துக்காக சம்பாதிக்கணும்னு நேற்று வந்திருப்பேனாடா. ஆமா சாமி வந்தீங்க. அதனாலதான்டா இங்கிட்ட கொண்டு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்த ஒரு ரோத்துல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கஷ்டத்தை நான் போய்க்கிறேன். உன் கஷ்டத்தை நான் போய்க்கிறேன். நல்லதுக்கு மேல வரவ வழி வத்துறேன். உனக்கு வரவ வழி வத்துறேன். செலவு இதுக்கு மேல இருக்காது. நோய் நொடியும் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இதுக்கு முன்ன சொந்தமா பண்ணி இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால கருப்பசாமி பழைய பிடிக்கு இருப்போமா இல்ல இருக்க மாட்டோமா, இன்னும் மோசமா போவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் மக்கள் ஒருத்த ஸ்டேஷன் ஏறிக்கணுமே. ஆமா சாமி பையன் ஏறி இருக்கிறான். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அவங்க கிரக சூழ்நிலையும் நான் மாத்தி அனுப்பிச்சிடுறேன். 2 ஒண்டாட்டி யாருக்கு வருது? 2 வருது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உட்டகோர தோட்டகோர இன்னைக்கு உங்க அட்டுமனையிலயும் உட்டகோர தோட்டக்கோரையில் இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் போய்க்கிறேன். தொழில் முன்னேற்றம் கொடுத்து நல்ல வருமானத்தை வலுவத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி காப்பாற்றேன். 51 ரூபாய் அடியா நீ கொடுக்காத, நான் ஒன்ன வாழ வைக்கிறேன். என் வீட்டு வேலை அப்படியே நிக்குது சாமி. அதுதான் நீங்க வந்துட்டல, நான் வழி வைக்கிறேன். சரி சரி கொண்டாயா. கொண்டாயா. நீ எனக்கு எதுவும் கொடுக்காத, போயிட்டு வா. இதுக்கு மேலே உன்னை சிறப்பா கருப்பசாமி காப்பாத்துறேன். கொஞ்சம் ஒட்டு குடல் ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணனது? உனக்கு தானா? இன்னமேட்டு அது பிரச்சனை வராத. இந்த கருப்பை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். போயிட்டு வாயா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொத்தனார் வேலை யாரை செய்யறது? கொத்தனாரா? தொட்டுக்க முடியாது. இங்கிட்டு போய் உட்காரியா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததாயே, இங்கிட்டு வாதாயே. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு விட்டவரத்தோட வர கருமவனியெல்லாம் தீர்ந்துட்டு இருக்குதுயா. இப்போ 10 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த கருப்பை வழிவத்து கொடுக்குறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நானும் அந்த ஆலயத்துக்கு போகணும்னு நினைச்சேன். இருந்தாலும் நானும் வர்றேன். நான் இந்த ஐயா ஆலயத்தை வந்து மெரிச்சிட்டு வந்தா தான் என் மனசு நிறக்க இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் குடும்பத்தோட போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு என் கட்டுமணிக்கும் நீங்க வந்தீங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க குழந்தைங்களுக்கும் சில உடல்நலம் கொஞ்சம் பாதிப்பு வர சூழ்நிலை இருக்குது. அது வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எந்த இதுக்கு மேல விரை செலவு இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி நல்லபடியா தொழில் அமைச்சிடுறேன். நல்ல வருமானத்தை வடிவத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னொரு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் வண்டி வாகனத்துல தொழில் செய்யணும். அதை இன்னொரு 2 மாசம் விட்டு 3 மாசத்துல நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். கருப்பசாமி என்ன பேர் போட்டு ஆரம்பிப்பா? என்ன கருப்பசாமி? கோட்டை. நான் எங்க இருக்கிறேன்? அந்த கோட்டைக்கு போக முடியல. நீ அது உன்னுடைய சௌகரியம். இப்ப வந்து தொழில் கொடுக்கறது யாரு? மாளிகை வர கருப்பன். சேலம் மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நான் அந்த தொழிலை அமைச்சிடறேன். வருமானத்தை வலியுறுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் கரும வினையா இருந்தாலும் இப்போ நான் பாதி தீர்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே தொழில் முன்னேற்றம், குழந்தைங்களுக்கு நல்லபடியாக கல்வி அமைச்சு கொடுத்துறேன். சீரும் சிறப்புமா, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, எந்த ஒரு உயிர் பயம் இல்லாத, எந்த ஒரு மன தைரியத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாத இந்த மாளிகை வர கருப்பை வலியுறுத்துறேன். எந்த கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் நான் தித்தளி பண்ணிடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி தொழில் அப்படின்னு போனாலும் தொழில் கை மாற்றம் ஆயிருது. தொழில் போன வந்து சாமி அதான் சொல்றேன், தொழில் கை மாற்றம் ஆகுது சூழ்நிலை இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கே தொழிலே அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு 10 பேர்த்த வழிவத்து கொடுத்துட்றேன். உன் கூட உன் கையால் 10 பேர் அங்கே போ, அதை 10 பேர் வேலை செய்ய, இங்கே ஒரு 10 பேர் இந்த கட்டடத்தை வேலை செய் அப்படின்னு
கொடுத்தா உனக்கு போதுமில்ல? என்னதையே அதான் காலி அடிப்படுறது சரி வியாபாரம் ஆரம்பிச்சுக்கலாம். நான் இதுக்கு மேலே கான்ட்ராக்ட் வேலையை நான் அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு 2 தொழில் நீ அங்கங்கே ஆளை ஜாயின் பண்ணி விட்டு 10 ரூபா வருமானத்தை உதவுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி என்னையும் அந்த தொழிலில் கூட்டாக அமைச்சிக்கிறியா? சத்தியம் ஒன்று நல்லது ஐயே. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 3 மாசத்துல நல்லபடியாக தொழில் அமைச்சு 10 ரூபா வருமானத்தை விளைவித்து கொடுத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத சீரும் சிறப்பா நோய் நொடி இல்லாத இந்த கருப்பை மாளிகை வர கருப்பசாமி காப்பாற்றுறேன். இது சத்தியம். என்ன பண்ணாதுன்னு எனக்கு தெரியல சாமி. அன்னதானம் பண்ணுறேன். நீ உன் சக்திக்கு உண்டாந்து செய்தாயே, நான் எதுவும் கேட்கல. நான் ஆளுக்கு என் பிள்ளைங்களுக்கு யாராவது ஃபோன் எடுத்தார் சொல்லுவோம், கொடுக்க முடியுமா? முடியாது. அவன் அமெரிக்கா போன குதிரைக்கு எது பண்றேன்னு சொல்லிட்டேன் சாமி. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு என்ன சக்தியா நீ எனக்கு வழிவகுத்து கொடுத்துரு. சரி சாமி, அன்னதானமே பண்ண சொல்லியாக்கா சாமி. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நாங்க சரி பண்ணிடுறேன். எந்த ஒரு பாதிப்பும் வராத. இன்னைக்கு 2:30 மணிக்கு போனு, அதனால தான் எனக்கு ஃப்ளைட் ஏறல. வேற அதனால 1 லட்சம் ரூபாய் புதுசாக கட்டணும் ஃப்ளைட்டு. நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அங்கேயே உட்கார வச்சிடறேன். எந்த ஒரு சொல்லாம தான் சரி. இன்னும் ஒரு 5 மாசத்துக்கு சில்லு முள்ளா இருந்தாலும் அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். யாரும் இந்த பாலகனை எங்கிட்ட துரத்த முடியாது. இந்த கருப்பை நான் இங்கேயே உட்கார வச்சிடறேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்தளி பண்ணிடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி இந்த தாய் அப்படின்னு பார்த்தாலும் எது கருப்பசாமி எனக்கும் நல்லபடியாக ஒரு வழி அமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு மன சங்கடத்தில் இருக்கிறேன் அப்படின்னு மன குழப்பத்தில் இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த குழப்பத்தை போய்க்கிறதாயே. இன்னைக்கு படுத்தாலும் அந்த தாய் பல சிந்தனை மனசில் நினைச்சிட்டு குடும்பத்தில் கஷ்டத்தையும் சரி பல குழப்பத்தை அதான் சொல்றேன். பாசம் இருந்தாலும் இல்லைனாலும் இது பாசம் வச்சிருக்குது. எப்படி நாமளும் 4 பேர் மாதிரி நல்லா பொழைக்கணும், அவச்சொல்லு வரக்கூடாது, என்ன பிள்ளைங்க இப்படி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கணும்னு இந்த தாய் நினைச்சிட்டு இருக்குது. அந்த பாலகன் நினைக்கல. நான் வர வைக்கிறேன். இவங்களும் நம்பர்லாம் அடிச்சுட்டாங்க. வேண்டவே வேண்டாம் சாமி. இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபாரின் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு தான் மெயினாக உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தது. என்னன்னா அமெரிக்கா போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ மாப்பிள்ளை எப்படின்னே தெரியல. அதுதான் விலகத்தை சொல்லியா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பணம் கட்டணும். சரி. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 2 மாசத்துல வெளிநாடு அனுப்பிச்சு விட்டலாமா? அவன் போன உடனே ரெடி ஆயிரும். இப்போ மாப்பிள்ளை என்ன கிருஷ்ணகிரியில் ஒன்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது கொடுக்கலாமா என்ன? ஒன்றுமே எதையும் வர சொல்லாமல் கொடுக்கலாம். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் வருது. இப்போ மாப்பிள்ளை அங்கே அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை சாமி. இப்போ நான் அங்கே போயிட்டு இப்போ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் வேணான்னு சொல்லிட்டா விசா அமௌண்ட் மட்டுமே 20 lakhs கட்ட 20 லட்சம் வந்து கட்ட சொல்லிடுவாங்க. அப்போ அதனால நான் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆனால் கருப்பசாமி மனத்தை திருமணத்தை அமைச்சிக்கிறியா? ரெண்டுமே திருமணத்தை அமைச்சிட்டு சாமி. கரியரும் வேணும், லைஃபும் வேணும், ரெண்டுமே. எது இருந்தாலும் ஒன்று சொல்லுதா, திருமணத்தை அமைச்சிக்கோ. அப்புறம் நான் உனக்கு வெளிநாட்டு வாய்ப்பை நான் அமைச்சு கொடுக்குறதாயே. அவ்வளோதான் திருமணம் சாமி. நீ ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கலாம்னு நினைக்கிற, அது முடியாது. ஒன்று தான் செய்ய முடியும். ஏஜ் ஆகுது. இப்போ மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் போங்க வெளிநாடு. இப்போ அங்கேயே கிடைக்கிற மாதிரி கிடைக்காத சாமி. அதெல்லாம் திடீர்னு வெளிநாட்டு வெள்ளைக்கார மாப்பிள்ளை அமைச்சிடலாமா? இங்கே மேரேஜுக்கு ஆன பிறகு அப்புறம் போகும். அதான் தாயே, நான் இங்கேயே அமைச்சிடுறேன். இன்னொரு 2 மாதம் பொறுமையாக இரு, நல்லபடியாக வலியுறுத்துறேன். இப்போ அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள சொன்னார் 55 ரூபா சம்பளம் வேணாம். அப்புறம் தான் இந்த இப்போ ஒரு 2 பசங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க தரலாமா எப்படி? இதோட ஒரு வருஷம் சின்னது தான். அது சொல்லி பார்க்கலாங்க. நீ தான் சொல்லணும், நல்லா இருக்கணும். அவ்வளோதான். விளக்கத்தை சொல்லியா? இப்போ கிருஷ்ணகிரியில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, கொடுக்கலாம் தாயே. கிருஷ்ணகிரி 2 பசங்க தான் அங்கே கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். சரி சாமி. நீயும் பார்த்துக்கோ. உன் முறை பிரகாரமும் நீ எப்படி நீ எத்தனையோ இடத்துல நீ பார்ப்ப ஜாதகம், அதையும் நீ பார்த்துக்கோ. ஜாதகம் பார்த்தா சரியா இருக்குதுன்னாங்க. அதான் ஒரு சின்னத்தான் கொடுக்கலாம். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக வழிவகுத்துறேன். கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். போய்க்கு 2 பேர்த்தையும் கூட வெளிநாட்டுக்கு நான் அனுப்பிச்சு விட வாய்ப்பு அமைச்சு இப்போ வந்து மும்பையில் வேலையில் இருக்கிறாங்க. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண தர மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் கருப்பசாமி 2 பேர்த்துக்குமே வெளிநாட்டு வாய்ப்பை அமைச்சு தரேன். அதே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மனத்தை
திருமணம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே நான் வெளிநாட்டு வாய்ப்பை அப்ளை பண்ணல, அப்ளை பண்ணாம விட்டுருவாங்க. கொஞ்சம் ஒரு 35 நாளைக்கு பொறுமையாக பண்ண வேண்டாம் பொறுமையாரு. கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் போய்க்கிறேன். மன உடைச்சல தித்தொழி பண்ணி கொடுத்துறேன். கஷ்ட நஷ்டமோ யார் எது நினைச்சாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நல்வழியை காட்டுறேன். கரும வினியை நான் தீர்த்துறேன். தித்தொழி பண்ணி கொடுத்து இந்த மாளிகை பாரு கருப்பசாமி, குழந்தைக்கு எந்த ஒரு பங்கம் வராத இந்த மாளிகை பாரு கருப்பசாமி காப்பாற்று. சம்பளம் அப்பாவோட விட்டதான் கல்யாணம் ஆகணும் குலதெய்வம் சொல்லுது. அது எப்படி சாமி, எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த மாதம் சம்பளத்தை அமைச்சு கொண்டு போய் கொடுத்தாய அவர்கிட்ட தான் கொடுத்தாய. ஓ இது இருந்தால் உனக்கு வெற்றி. குடும்பத்தை பார்த்ததாய, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அரைஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ கொஞ்சம் வம்பு வழக்கு வந்துட்டு இருக்குது. வம்பு வழக்கு வந்துட்டு இருக்குது. தொட்டு கும்பிடு. நீ போக மாட்டியா? போங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நல்ல வியாபாரம். இன்னைக்கு எல்லாம் தடவட்டு போகுது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கடைக்கால் தொழில் வருது. கடைக்கால் தொழில். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் தடவட்டு போகுது. எந்த காரியமும் நடக்கலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கந்தசாமி ஆரியா உனக்கு ஈக்குவலா தொழில் செய்யற ஆள் ஒரு ஆள் இருக்கிறான். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அவன் கொஞ்சம் தொந்தரவும் கொடுத்துட்டு இருக்கிறான். 10 ரூபா சம்பாரிச்சு நல்லா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் தடவட்டு போயிட்டு இருக்கிறான். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமனையை ஆராய்ஞ்சு பார்த்தேன். உங்க அட்டுமனையிலையும் இன்னைக்கு பார்த்தாலும் சண்டை சச்சிடுவுதான். இருந்தாலும் கருப்பசாமி பேசனை ஏறிக்கணும். பேசனை ஏறியாச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லா பிரச்சனையா இருக்குது. அதனால கருப்பசாமி எத்தனையோ கருப்பசாமி கோயிலுக்கு போனோம், போகியும் எதுவும் சரியாகல. இருந்தாலும் கருப்பசாமி இங்கிட்டு போனா வாச்சோம் கொஞ்சம் சரியாகுமா என்ன அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் தித்தொழி பண்ணிடுறேன். கரும வினையை நான் தீர்த்துறேன். இன்னைக்கு பார்த்தாலும் பார்வை கண் பார்வை சரியில்லாத இருக்குது. அதே மாதிரி 10 ரூபா சம்பாரிச்சு நீ நீட்டாக இருந்தாலும் கண் பார்வை உன்னை தொந்தரவு பண்ணுது. இருக்கலாமா அந்த கட்டுமனையில் போகலாமாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி திருமண வாழ்க்கைனால 2 வருது. யாருக்கு? சொட்டு நீ எத்தனை செலுத்தாராம்? ரெண்டாவது சம்சாரம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனையோ குறையா இருந்தாலும் அதை போய்க்கிடணும், நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுக்கணும், நல்ல வருமானத்தை வடிவத்திடணும் அப்படின்னு கேட்குறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு குமார் ஆரியா தொட்டு கும்பிடு. குமார் மாதிரியே இல்லையா? ஒரு நேரம் ஒரு புத்தி இருக்கிறையா? எத்தனையோ ஏசுத தாயே, உன் புத்தியே ஒரு புத்தி கிடையாது அப்படின்னு நல்லா திட்டுது. தொட்டு கும்பிடுதாயே. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கருமவனையை நான் தீர்த்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பழனி ஆண்டிக்கு வேற ஒரு வேண்டுதலை நிறைவேற்றாத இருக்கு. ஏன் செய்யல? எப்ப செய்வ? நீ சொல்லு, எப்பன்னு சொல்லு, நான் வழிவகுத்து கொடுக்குறேன். சரி விளக்கத்தை சொல்லியா? யாரு தாயா? அமராங்கிறது யாரு? அமரா. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு கால் மண்ணை எடுத்து யாகத்திலையும் போட்டிருக்கிறாங்கல்ல. நைட்ல எல்லாம் எரிச்சல் தாங்க முடியல, பிறண்டுகிட்டுலாம் இருக்கிற எரிச்சல தாங்க முடியல. 2 பேருமே படுத்துட்டு பிறண்டுட்டு தான் இருக்கணும். நம்ம தொந்தரவு பண்ணி இருக்காங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கரும வினையை நான் தீர்த்துறேன். யார் எந்த தீமை நினைச்சாலும் அதை நான் விரட்டி அனுப்பிச்சிடுறேன். நல்லபடியாக தொழில் அமைச்சிடுறேன். எந்த ஒரு பாதபட்சம் இல்லாத கருப்பசாமி இன்னைக்கு 1-2 இடம் பார்த்து நீ ரெடி பண்ணாலும் வேற ஒருத்தன் குறுக்கு போந்துடுறான்.
வீடு விற்கவே கிடக்குதுங்க சாமி. வேலை முடிஞ்சு கூட 6 மாசம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் நல்லபடியாக உதவித்துறேன், கட்டுமணியும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடலாமா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சாமி. என்ன கேட்டாலும் செய்வியா? எங்களுக்கு அது பிடிச்சி என்னய்யா என்ன கேட்டாலும் செய்வியா? ஆ? தாய் சொன்னா சரியா? நாய் பிஞ்சு நேரம் விளக்கத்தை சொல்லியா? சரி. ம், அமைச்சிடலாமா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு ஆவணி மாசத்துக்குள்ள வித்து கொடுத்துறேன்.